சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆழமான சத்தியங்கள், ஆழமான காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு வெள்ளிக்காசு களைந்து விட்டது. ஒரு வெள்ளிக்காசு களைந்த உடனே, அந்த வெள்ளிக்காசு களைந்த உடனே இவள் அழ ஆரம்பித்தாள், வேதனைப்பட ஆரம்பித்தாள், துக்கிக்க ஆரம்பித்தாள், மற்றவர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள், ஒரு வெள்ளிக்காசு தொலைத்து விட்டேன், ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டேன், ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டேன் சொல்லி அழுகிறாள். அழுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? அதற்குரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். அன்பானவளே, அந்த வெள்ளிக்காசை தொலைத்த உடனே அவள் கதறின சத்தம் இருதயம் உடைந்து விட்டது, இருதயம் கலங்கி விட்டது. ஐயோ, என்ன நடக்க போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ. அந்த வெள்ளிக்காசு கிடைத்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்ட, சந்தோஷப்பட்டா. வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது, வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது. அவருடைய அர்த்தம் என்ன? அருமையானவர்களே, ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறது அல்லது ஒரு ஆண் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். வைக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்ப்பதற்கு, திருமணத்துக்கு நியமிப்பதற்கு அந்த ஆண் வீட்டிலிருந்து ஒருவேளை வரலாம், அல்லது பெண் வீட்டிலிருந்து போகலாம். ஏதோ ஒன்று நடக்கிறது. நம்முடைய முறைமையின்படி ஒருவேளை மோதிரத்தை போடலாம், ஒருவேளை பிரேஸ்லெட்டை போடலாம், ஒருவேளை செயினை போடலாம். ஏதோ ஒன்றை போய் ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனாலும் அங்கே பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு திருமண ஒப்பந்தம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், அன்பானவர்களே, மணவாளனுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு வருவார்கள். இந்த மணவாட்டியுடைய வீட்டுக்கு வந்து மணவாளனையும் அந்த மணவாட்டியும் பார்க்கிற 2 பேரையும் பார்ப்பார்கள். 2 பேருக்கு பிடித்து விட்டால் உடனே அந்த மணவாளனுடைய பெற்றோர்களுக்கு முன்பதாக இந்த மணவாளன் என்ன செய்வான்? அந்த மணவாட்டியை, அதாவது நியமிக்கப்படுகிற அந்த பெண்ணை கையை நீட்ட சொல்லுவான். கையை நீட்ட சொன்ன உடனே இந்த மணவாளன் என்ன செய்வான்? அந்த 10 வெள்ளிக்காசை கொடுப்பான். 10 வெள்ளிக்காசை கொடுத்து என்ன செய்வார் தெரியுமா? அதே நான் உனக்கு அடையாளமாக, உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பந்தமாக இந்த 10 வெள்ளிக்காசை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளிக்காசை கொடுப்பான். இந்த வெள்ளிக்காசை அவள் வாங்கி அவள் என்ன செய்வா? அதிலே ஒரு தோரம் இருக்கும், அதிலே ஒருவேளை செய்யணும், ஏதாவது ஒன்றை அதை தரித்து அவள் கழுத்திலே அணிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த 10 வெள்ளிக்காசுல 10 நம்பர் இருக்கும். அது யாருக்கு தெரியுமா? மணவாளனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மணவாளனுக்கு தெரியும். இந்த மணவாளன் இந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு என்ன செய்வார் தெரியுமா? தன் வீட்டுக்கு போய் விடுவார். வீட்டுக்கு போய் இந்த மணவாட்டிக்கு ஒரு வீட்டை கட்டுவான். வீட்டை கட்டி என்ன செய்வான்? ஆயத்தமாக்கி விட்டு அந்த வீட்டினுடைய வேலை முடியவும் அவர் காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவுகிற நேரமோ தெரியாது, திடீரென்று புறப்பட்டு வருவார். எங்கே வருவார்? மணவாட்டியுடைய வீட்டுக்கு கடந்து வருவார். கடந்து வரும் பொழுது வந்தவுடனே இவள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 10 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தது போலவே இவள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வந்த உடனே அருமையானவளே, வருகிற சத்தம் ஆரவாரத்தோடும், ஆண்டோட பிள்ளைகளே, தூதருடைய சத்தத்தோடும் அவர் ராத்திரி வேளையில் புறப்பட்டு வருவார். ஒரு நாள் சென்னையில் இருந்து அங்கே இரவு 12 மணிக்கு பயங்கரமான கொட்டு மேளம் நடக்கிறது. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டு, என்னப்பா 12 மணிக்கு கொட்டு மேளம் நடக்குன்னு சொல்லி, இங்களுடைய முறைமை என்ன? ஒரு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் போவாரு. 12 மணிக்கு போய் அந்த மணவாட்டியை கொட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அதான் கொட்டடிச்சுட்டே போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. இது போலவே வரும் பொழுது அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் ஆயத்தமாவார்கள். ஆயத்தம் உள்ள இரவுலவோ ஆயத்தமான உடனே இந்த மணவாளனுடைய வீட்டுக்கு, மணவாட்டியுடைய வீட்டுக்கு வந்த உடனே மணவாட்டி புறப்பட்டு வருவாள். புறப்பட்டு வந்து அந்த மணவாளன் என்ன செய்வான் தெரியுமா? நான் நிச்சயம் பண்ணின அந்த நாளிலே உனக்கு 10 வெள்ளிக்காசை கொடுத்தேனே, அதை என் கையிலே தா என்று சொல்லி கேட்பான். கேட்கும் பொழுது அந்த எல்லாருக்கும் முன்பதாக அந்த 10 வெள்ளிக்காசை அவள் எண்ணி கொடுக்க வேண்டும். இந்த மணவாளன், பாப்பா, நான் கொடுத்த நம்பர் சரியாக இருக்கிறதா? பாப்பா, நீ இந்த இவ்வளவு நாட்களில் இந்த 10 வெள்ளிக்காசை ரொம்ப கடமையாக பார்த்திருக்கிறாய்.
நீ பார்த்திருக்கிறாய். அதனாலே நீ உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டு உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள், நான் கட்டின வீட்டுக்குள்ளே நான் உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைத்து கொண்டு போய்விடுவா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போலதான் உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர், நான் போவேன், உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அந்த வீடு முடியவும் நான் மறுபடியும் வருவேன், நான் வந்து என்ன செய்வேன் தெரியுமா, உங்களுக்காக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே நான் உங்களை அழைத்து செல்வதற்கு நான் வரப்போகிறேன் என்று சொல்லி, இதற்கு ஆயத்தமாக தான் அந்த வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசு தொலைந்த உடனே கதறினாலே எதற்கு தெரியுமா, மணவாளன் வந்து அந்த மன அடையிலிருந்து கேட்பா, ஒரு வெள்ளிக்காசு குறைந்து விட்டால் அவர் பார்ப்பா, இந்த ஒன்னை நீ காக்க முடியாதவள், என் அவனை அழைத்து போவேன். ஒருவேளை பிள்ளைகள் பிறக்கலாம், என் பெற்றோர்கள் இருக்கலாம், மற்றவர்கள் இருக்கலாம், இவளை எப்படி காப்பாற்ற போகிறார், இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த வெள்ளிக்காசை காப்பாற்றாத நீ என் குடும்பத்தை எப்படி நடத்துவான்னு சொல்லி அவளை தள்ளிவிட்டு போய்விடுவார். அதற்கு பிறகு அவளை யாருமே திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்படிதான் அவள் வேதனைப்பட்டு கதறினார். இது போலவே உங்கள் கையிலே என் கையிலே கர்த்தர் பரிசுத்தம் என்று ஒரு வெள்ளிக்காசை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த ஆத்தும ஆதாயம் என்று ஒரு வெள்ளிக்காசை கொடுத்திருக்கிறார். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு வெள்ளிக்காசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஒன்றை குறைத்தாலும் அவர் நம்மை குறித்து கணக்கு கேட்பா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மணவாளனுக்கு ஒரு கற்புள்ளே ஒரு கன்னியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை இழக்கலாமா? அருமையானவர்களே, முற்றிலும் வேதம் சொல்கிறது, மத்தேயு 5:8 இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்துடைய சுத்தம் வேண்டும். கைகளை உயர்த்தி உடல் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்ல சொல்லுவோம். அருமையான வேதம் சொல்லுகிறது, நம்ம இருதயத்திலே சுத்தம் இருந்தால்தான் அதான் பாக்கியவான். பாக்கியவான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 என்ன சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அருமையான தேவன், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வரும் பொழுது, அவர் நம்மை பார்க்கும் பொழுது அந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டுமே, குற்றமற்றதாய் இருக்க வேண்டுமே, குற்றமற்றதாய் இருக்க வேண்டுமே. அதுதான் 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாய் கேளுங்கள் அன்பானவர்களே, இருதயத்திலே சுத்தம் வேண்டும். அந்த பவுல் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். அதோடு கூட சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆவி களங்கம் இருக்கக்கூடாது, ஆத்மா களங்கம் இருக்கக்கூடாது, சரீரம் களங்கம் இருக்கக்கூடாது, குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அதனாலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே 2 கொரிந்தியர் 7:1 உண்டாயிருக்கிற பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும், அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்களும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஆவியை சுத்திகரியுங்கள், ஆத்மாவை சுத்திகரியுங்கள், சரீரத்தை சுத்திகரியுங்கள், சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தமாகுதலை
பூரணப்படுத்துங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு லட்சம் ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்தத்தை குறித்து சொல்லுங்க, பரிசுத்தத்தை குறித்து கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். உங்க பரிசுத்தம் எப்படி இருக்குது கேளுங்க. உங்க பரிசுத்தம் எப்படி இருக்குது? இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? இருக்குதா? ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் அவரை தரிசிப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு தேவை என்ன? பரிசுத்தம். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அருமையான அவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, அநியாயம் செய்யணும் செய்யிட்டு போட்டப்பா, அசுத்தமா இருக்கலாம் இருந்துட்டு போட்டப்பா, நீதி உள்ளவங்களாம் நீதி செய்யிட்டோம், ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன போய் எப்படி ஆகட்டு? பரிசுத்தமாகட்டும். கைகளை உயர்த்தி சொல்வரே ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வரே ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம், ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்கணுமே. நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வையில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்மை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? அவருக்கு முன்பதாக நாம் எப்படி நடக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவை. அவர் பரிசுத்தத்திற்காகவே நம்மை அழைத்திருக்கிற காரணம், அந்த பரிசுத்தமாகிய எண்ணெய் குறைந்து விட்டார். மணவாளன் வரும் பொழுது அந்த மணவாளன் வந்து விட்டார் என்று சத்தம் கேட்கும். 10 கன்னிகைகள் எழும்பினார்கள். எழும்பின பொழுது 5 பேர் ஆயத்தம் மணவாளனோடு உள்ள பிரவேசித்தார்கள். அபிஷேகம் குறைந்தவர்கள், பரிசுத்தம் குறைந்தவர்கள் எண்ணெய் வாங்குவதற்கு ஓடுகிறார்கள். மணவாளன் வந்து கதவை அடைத்து விட்டார். மணவாளன் தட்டுகிறார், எண்ணெய் வாங்கி வைத்து, மணவாளனே கதவை திறக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும். மணவாளன் சொன்ன, நான் உங்களை அறியேன், அக்கிரமம் செய்யும் காரணம் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார்.